வணக்கம். நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சங்கடம் தீர்ந்து செல்வம் பெருகி கொண்டே செல்ல என்ன மந்திரம் சொல்லணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ஒரு ராசினருக்கும் எந்த மந்திரம்னு பார்க்க போகிறோம். இந்த பதிவில் முதல் 3 ராசிகள் மேஷம், ரிஷபம், மிதுனம், இந்த ராசியினர் எந்த மந்திரம் சொல்லணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வாழ்வில் மனிதனாக பிறந்துட்டா ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம கர்ம வினைக்கு ஏற்படக்கூடிய பலன்களை தான் நம்ம அனுபவிச்சுட்டு வரோம். இருப்பினும் நம்மளோட கர்ம வினைகள்னால் நம்மளோட பாவ புண்ணியங்கள் குறைந்து பிறவி பயன் அடையிறதுக்கு நம்ம உழைப்புக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்க, மேலும் நம்மளோட சங்கடங்கள் தீர்ந்து நமக்கு செல்வம் பெருகணும் அப்படின்னா எந்த மந்திரம் சொல்லணும் அப்படின்ற மந்திரத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு எளிய அதிசக்தி வாய்ந்த மந்திரம் அப்படின்னே சொல்லலாம். இந்த மந்திரத்தை நீங்கள் டெய்லி காலையிலையும் மாலையிலையும் ஒரு 9 தடவை பூஜை அறையில் முன்னாடி மனமுருக வேண்டிட்டு வாங்க. உங்கள் சங்கடங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு நம்புங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கும். இந்த பதிவில் நம்ம மேஷம், ரிஷபம், மிதுன ராசிக்கு தான் பார்க்குறோம். மந்திரம் பதிவில் வந்துட்டுருக்குது. பதிவில் வரும்போது நீங்கள் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை டெய்லி சொல்லுங்கள். முதல் 3 ராசியினருக்கு முருகனுடைய இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை டெய்லி நீங்கள் உச்சரிச்சுட்டு வந்தாலே போதும். பார்க்கலாமா? பேர் ஆதரிக்கும் அடியவர்த்தம் பிறப்பை ஒழித்து பெருவாழ்வும் பேரும் கொடுக்க வரும் பிள்ளை பெருமான் என்னும் பேராளா அப்படின்றது. அடுத்தது வரி, சேரா நிருதர் குலகலகா சேவர் கொடியாய் திருச்செந்தூர் தேவா தேவர் சிறை மீட்ட செல்வா என்று உன் திருமுகத்தை பாரா மகிழ்ந்து முளைத்தாயர் பரவி புகழ்ந்து விருப்புடன் அப்பா வா வா என்று உன்னை போற்ற பரிந்து மகிழ்ந்து வர அழைத்தால் வாராது இருக்க வழக்கு உண்டோ? வடிவேல் முருகா வருகவே, வளரும் கலப குறும்பை முளை வள்ளி கனவா வருகவே. இந்த மந்திரம் பதிவில் வந்துட்டுருக்குது. பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. டெய்லி காலையிலையும் மாலையிலையும் ஒரு 9 தடவை முருகரை மனசார நினச்சி பூஜை அறையில் 2 தீபம் ஏற்றி வச்சு மனசார வேண்டிக்கோங்க. 9ன்றது நான் சொல்கிறது. உங்களால் முடியும் அப்படின்னா 54 முறையோ 108 முறையோ இல்லை 1008 முறையோ கூட இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டு வரலாம். உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து சங்கடங்களும் நீங்கி உங்களுக்கு செல்வ வளம் பெருக இந்த மந்திரம் ரொம்பவே உதவியாக இருக்கும். இதை நீங்கள் அனுபவபூர்வமாகவே உணரலாம். அடுத்து வர பதிவில் அடுத்து வரக்கூடிய 3 ராசியினர், அதாவது கடகம், சிம்மம், கன்னி, அந்த ராசிக்காரர்களுக்கு எந்த மந்திரம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த 3 ராசியினரும் இந்த முருகப்பெருமானோட மந்திரத்தை மனசார நினச்சி நம்பிக்கையோட மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். பதிவு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் அறிவோம் ஆன்மீகத்தை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பதிவில் நம்ம வேறு ஒரு வழிபாட்டு தகவலை பார்க்கலாம். வாழ்க வளமுடன்.